அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசுவாசிகள் அதாவது மூமின்கள் அவர்களுடைய அந்த ஈமானுடைய பண்பு எப்படி இருக்கும் என்பதை இதிலே தெளிவுபடுத்துகிறான். உண்மையிலே இந்த வசனம் ஈமானுக்குரிய 3 அடிப்படை நிபந்தனைகளை சொல்கிறது. ஒன்று அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அதாவது இதயத்தால் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்புதல் என்கிற விடயம். இரண்டாவது அம்சம் சும்மலம் யர்தாபு, அந்த நம்பிக்கையில் அவர்கள் எந்த சந்தேகமும் ஏற்படாதவர்களாக இருக்க வேண்டும். சிறிதும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையிலே ஐயம் வரக்கூடாது. மூன்றாவது தியாகம், அதாவது வஜாஹது பி அம்பாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், செல்வத்தாலும் தங்களுடைய உயிர்களாலும் அல்லாஹுவை அவர்கள் அந்த ஈமானை நிரூபித்து தியாகம் செய்தல் என்கிற இந்த 3 அம்சங்கள் ஈமானிலே இருக்க வேண்டும். உண்மையான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் ஐயமற்ற தன்மை, தங்களுடைய உயிராலும் உடலாலும் தியாகம் செய்கின்ற அந்த நிலை, இப்படி இருந்தால்தான் உண்மையிலே அவர்கள் உண்மையான சாதிகூன்கள், உண்மையாளர்கள், அந்த விசுவாசத்தில் ஈமானில் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இதை நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாற்றிலே நிறைய பார்க்கலாம். உதாரணத்துக்கு சுஹைபர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நிலையிலே குறைஷி காபிர்களால் தடுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் எதையுமே அவர்கள் தங்களோடு எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்ற போது சொன்ன வார்த்தை, என் உடலையும் என் தீனையும் மட்டும் என்னோடு எடுத்து செல்கிறேன். அப்ப ஒட்டுமொத்த அவர்களுடைய பொருளாதாரம் அத்தனையும் அங்கு விட்டுவிட்டு நான் என்னுடைய உடல் என்னுடைய தீன் இந்த இரண்டோடும் தான் செல்கிறேன் என்று புறப்பட்டார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது ரபிஹல் பை, அவருடைய அந்த வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு கூறினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி நிறைய பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, ஏனைய நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகள் இதற்கு சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே அவர்கள் தங்களுடைய உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்து உண்மையான ஈமானை வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம். மிஅராஜுடைய சம்பவத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்ற உண்மையாளர் என்ற பெயர் வருவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது என்ற வரலாறெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் 16வது சூரத்துல் ஹுஜராத்துடைய 16வது வசனத்திலே சொல்கிறான், குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும் வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். உங்களது மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா என நபியே நீர் கேட்பீராக. அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கறிவான், மேலும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன் என்று இந்த 16வது வசனம் சொல்கிறது. உண்மையிலே இந்த வசனம் அந்த அரபு மக்கள் தங்களுடைய ஈமானை பெருமையாக கூறி தம்முடைய மார்க்க நிலையை அல்லாஹ்வுக்கே அவர்கள் கற்பிக்க முயன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் இதற்கு பதில் சொல்கிறான். இதயங்களுடைய மறைவையும் வானத்தினுடையவும் பூமியுடையவும் இரகசியங்களையும் அறிந்த அல்லாஹ்விடம் இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எனவே ஈமானிலே ஒரு மனிதன் நடிக்க முடியாது. அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்கிற போது அந்த உள்ளத்தை உற்று நோக்குகின்றவனாகத்தான் அல்லாஹ் இருக்கிறான். இந்த வானங்களினதும் பூமியினதும் அதனுடைய இரகசியங்களை அல்லாஹ் அறிந்திருப்பது போன்று மனித உள்ளங்கள் அவர்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் தெரிந்தவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்பிக்க முற்படுகிறீர்களா என்ற ஒரு கடுமையான வார்த்தையின் ஊடாக இதை அல்லாஹ் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அடுத்து 17வது வசனம், யமுன்னூன அலைக்க அன் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் நபியை உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக கருதுகின்றனர். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குந்தும் சாதிகீன், ஆனால் நீங்கள் உபகாரம் புரிந்து விட்டதாக கூற வேண்டாம். எனினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஈமானின்பால் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் மூலம் அவனே உங்களுக்கு உபகாரம் புரிந்துள்ளான் என்று கூறுங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே சொல்ல வருகிற செய்தி என்ன என்றால், எங்களுடைய ஈமானை, இப்ப இந்த சம்பவத்துடைய பின்னணிய நாம பார்க்கலாம். தப்சீர் இப்னு கசீர் போன்ற நூல்களிலே பதிவாகி உள்ள அந்த விடயம், பனு அசத் கோத்திரத்தினர் நபி அவர்களிடம் வந்து, நாங்கள் மற்ற கோத்திரங்களை போல் உங்களோடு போர் செய்யாமல் சரணடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். எனவே எங்களுக்கு ஜக்காத் மற்றும் உண்டான உதவிகளை
தர வேண்டும் என்று இந்த ஈமானை அவர்கள் பகரமாக காட்டி கேட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டது என்பது அது உங்களுக்கு தான் நன்மையாக இருக்கிறது. இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையோ அல்லது அவனுடைய தூதருக்கு எந்த நன்மையோ வரப்போவதில்லை. எனவே உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தின்பால் வழிகாட்டி இருக்கிறான் என்றால் அதை நீங்கள் உங்களுக்குரிய ஒரு நன்மையாக நலவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஈமானால் அல்லாஹ்வுடைய தூதருக்கோ அல்லாஹ்வுக்கோ நலவு ஏற்பட்டதாக நீங்கள் கருத வேண்டாம் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே சொல்கிறான். உண்மையிலே இது மார்க்க பணி செய்கின்ற அதே போன்று முஸ்லிம்களாக வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பாடமாக இந்த வசனம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும், எங்களுடைய தொழுகையாக இருக்கலாம், எங்களுடைய ஏனைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அல்லது நாம் செய்கின்ற தர்மங்களாக இருக்கலாம், இவை எல்லாம் உண்மையிலே அது நமக்குரிய நன்மையே அல்லாமல் இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் ஏற்பட போவதில்லை. எனவே நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன், எப்படியெல்லாம் நலவு செய்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தன்னுடைய அந்த அமல்களினால் பெருமை அடிக்கக்கூடியவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் உண்மையிலே இந்த அமல்களால் மட்டும் ஒரு மனிதன் சுவர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை அதைத்தான் சொன்னார்கள், உங்களுடைய அமல்களால் நீங்கள் சுவனம் நுழைய முடியாது என்ற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களுமா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் நானும் தான், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அவனுடைய அருளால் சூழ்ந்திருக்கிற காரணத்தால் அந்த அருளினால் அவனுடைய ரஹ்மத்தினால் தான் நான் சுவர்க்கம் செல்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அந்த அருள் எந்த மனிதனுக்கு கிடைக்கிறதோ அவன் தான் சுவர்க்கம் போக முடியும். நான் எவ்வளவோ அமல் செய்திருக்கிறேன் என்று அந்த அமலை வைத்து ஒரு மனிதன் போக முடியாது. எனவே அந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கான ஒரு உந்து சக்திகளாக இருக்குமே ஒழிய அது பெருமை அடிக்கிற போது அல்லது அதை வைத்து நாம் பேரம் பேசுகிற போது சருகுகளாக பிரயோசனமற்றவைகளாக அந்த அமல்கள் மாறிவிடுகிற ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. எனவே உண்மையிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் கூறுவது அதான், அல்லாஹுதான் உங்களுக்கு இப்படியான அமல்களை அல்லது ஈமானின் பக்கம் உங்களை அவன் கவரச் செய்திருக்கிறான் என்றால் அது உங்களுக்கு அவன் செய்த ஒரு பேரருள் என்று நினையுங்கள். உங்களுடைய அமல்களை வைத்து நீங்கள் அது அல்லாஹ்வுக்கு செய்கிற அவனுடைய தூதருக்கு செய்கிற ஒரு உபகாரமாக கருதாதீர்கள் என்ற செய்தியை சொல்கிறான். இறுதியாக இந்த அத்தியாயத்தின் இறுதி வசனம் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மறைவானவற்றை அறிந்தவனும் செயல்களை கண்காணிப்பவனுமாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அது சொல்கிறது. இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நன்கறிவான், மேலும் நீங்கள் செய்பவற்றையும் அல்லாஹ் பார்ப்பவன். எனவே இந்த இறுதி வசனம் இந்த முழு பகுதிக்குமான ஒரு முடிவுரையாக அமைந்து மனிதனின் வெளிப்படையான வார்த்தைகளையும் அவனுடைய மறைவான இதயங்களையும் அல்லாஹ் ஒரே அளவில் அறிந்து கொள்கிறான் என்கிற ஒரு பேருண்மையை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இது ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு நலவாகவும் ஒரு ஆறுதலாகவும் அதே நேரம் மறுக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த வசனங்கள் ஒரு மனிதன் வெளித்தோட்டத்தில் மட்டும் முஸ்லிம் என்று சொல்வதை விட இதயத்தால் அவன் எந்த விதமான ஐயமும் இன்றி நம்பிக்கை கொண்டு உயிராலும் செல்வத்தாலும் அதை நிரூபிப்பவனே உண்மையான மூமின் என்ற விடயத்தை வலியுறுத்துவதோடு அல்லாஹ்வுக்கு எந்த உபகாரமும் புரியவில்லை, நாம் இந்த ஈமானால் நமக்கு நாமே நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்கிற இந்த செய்தியை இந்த வசனங்கள் நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் உறுதியாக நம்பி அதனை எங்களுடைய நடத்தையிலே வெளிப்படுத்துகிறவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.